ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு க்ளோட்ராட்ராம் யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது, முன்னாடி இங்கிலீஷில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். ஸோ ஒரு ஆஃபீஸில் நம்ம போனதுக்கப்புறம் ரீபார் டீட்டெயிலிங்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எம்இபியில் அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஒரு டிராயிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த டிராயிங் எந்த இடத்துல போய் அப்ரூவ் ஆகுது, ஸோ அந்த இடத்துல என்னென்ன அப்ரூவ் ஆகிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அந்த டிராயிங் எந்த இடத்துக்கு போகுது, ஸோ இந்த மாதிரி திங்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Hope you like this video, and before we are enter into this video, kindly subscribe and like. If there is any doubt or if I am saying something mistake, நான் இப்போ சொன்னதில் எதுவும் தப்பு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் ரீபார் டீட்டெயிலராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு டிராயிங் முடிச்சு கொடுத்துட்டேன். அந்த டிராயிங் முடிச்சோன்னே எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தம் 4 people நம்ம இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கணும். யாரான்னு பார்த்தீங்கன்னா, சப் கான்ட்ராக்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர் நம்ம ரீச் ஆகும், அப்படி கன்சல்டன்ட்டுக்கு ரீச் ஆகும், அதுக்கப்புறம் தான் கிளைண்ட்டுக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த 4 person தான் நம்ம டிராயிங்கை ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ராசஸ் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன்ஸாக இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா, சப் கான்ட்ராக்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீபார் டீட்டெயிலிங் எடுத்துக்கிட்டோன்னா, அந்த ரீபார் டீட்டெயிலிங் மட்டும் சப் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கனக்குள்ளேயே ஜூனியர் ரீபார் டீட்டெயில் இருப்பாங்க, அந்த சப் கான்ட்ராக்டர்லேயே சீனியர் ரீபார் டீட்டெயில் இருப்பாங்க, அதில் செக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு செக்கர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு டிஎல் இருப்பாங்க. ஸோ மினிமம் 10 to 20 people இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் சப் கான்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சப் கான்ட்ராக்டர் ரீபார் டீட்டெயிலிங் மட்டும் இருப்பாங்களான்னா அப்படி சொல்ல முடியாது. எம்இபி டிசைனில் அவங்களும் தனியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் பிளான் பண்ணுறவங்களும் சின்ன சின்ன ஆஃபீஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதா நம்ம சப் கான்ட்ராக்டர்னு சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம டிராயிங் எரர் ஃப்ரீயாக முடிச்சு கொடுத்துட்டோம், அது டிஎல்லாலையும் நம்மள்கிட்ட உள்ள சப் கான்ட்ராக்டரில் உள்ள டீம் லீடர்லாலையும் அது அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த டிராயிங் யார்கிட்ட போகும்னா கான்ட்ராக்டர் இப்போ யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ நான் சொன்னல, இப்போ சின்னதாக நம்ம சப் கான்ட்ராக்டர் எம்இபியில் ஒரு சப் கான்ட்ராக்டர் இருப்பாங்க, ரீபார் டீட்டெயிலிங்கில் சப் கான்ட்ராக்டர் இருப்பாங்க. அந்த சப் கான்ட்ராக்டருக்குள்ள எல்லாருமே செக்கர் இருப்பாங்க, ரீபார் டீட்டெயிலிங் இருப்பாங்க, சீனியர் பர்சன் இருப்பாங்க, டிஎல் இருப்பாங்க, மேனேஜர் இன்க்ளூடிங் இருப்பாங்க சப் கான்ட்ராக்டரில். அவங்க இப்போ மொத்தமாக டிசைன் எல்லாமே சேர்த்தது தான் கான்ட்ராக்டிங்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்டர்னு சொல்லலாம், இல்லை கான்ட்ராக்டிங்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கான்ட்ராக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னா, நம்ம எம்இபி டிசைனையும் பார்க்குற மாதிரி இருக்கும், ரீபார் டீட்டெயிலிங்கையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ரிவேட் ஆர்கிடெக்சர் அவங்க வச்சிருப்பாங்க. ப்ளஸ் ஆர்கிடெக்சர் போக என்னென்ன டிசைன் அப்பார்ட் ஃப்ரம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன டிசைன் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் கான்க்ரீட் சைட் பீப்புள்லாம் அங்கே இருப்பாங்க. ஸோ இந்த மொத்த டிசைனையும் இன்க்ளூட் பண்ணாங்க தான் கான்ட்ராக்டர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம டிராயிங் ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட டிராயிங் ஃபுல்லாகவே கான்ட்ராக்டர்கிட்ட ரீச் ஆகும். ஸோ கான்ட்ராக்டர்கிட்ட ரீச் ஆனதுக்கப்புறம் இது அடுத்த டிராயிங் எங்கே போகுது, அங்கே ஒரு செக்கர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருப்பாங்க, ஆர்கிடெக்சரல் இன்ஜினியர் இருப்பாங்க கான்ட்ராக்டரில். ஸோ அவங்க நம்ம டிராயிங்கை ரிவ்யூ பண்ணுவாங்க, வெதர் இந்த டிராயிங் கரெக்டாக இருக்கா, ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாமா, ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க செக் பண்ணுவாங்க நம்ம டிராயிங்கை. நம்ம இத்தனை ப்ராசஸ் நம்ம ஒரு ரீபார் டீட்டெயிலிங் ஷாப் டிராயிங் வரும்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சப் கான்ட்ராக்டரில் மட்டும் அந்த டிராயிங் செக் பண்ண மாட்டாங்க, அது போக நம்ம கான்ட்ராக்டர்லையும் ஒரு வாட்டி டிராயிங் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர் அந்த டிராயிங் யார்கிட்ட அப்ரூவ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்டன்ட்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருப்பாங்க. யார் கன்சல்டன்ட் வச்சிருப்பாங்கன்னா, கிளைண்ட் சொன்ன பார்த்தீங்களா, இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ப்ராசஸ் இருக்கிறது அந்த கிளைண்ட்டை மட்டும்தான். ஸோ அந்த கிளைண்ட்டுங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கன்சல்டன்ட் வச்சிருப்பாங்க. ஸோ கன்சல்டன்ட் டிஃப்ரெண்ட் கன்சல்டன்ட் இருப்பாங்க. இப்போ ஒரு கன்சல்டன்ட் என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிளானிங் இன்ஜினியர்ட்டேந்து வர ஃபுல்லாகவே செக்கிங்லாம் பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ட்டேந்து வர டிராயிங் எல்லாமே பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு கன்சல்டன்ட்டோட ஒர்க்கு. ப்ளஸ் அது போக ரீபார் டீட்டெயிலிங்லே நம்மளும் அதில் இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ரீபார் டீட்டெயிலிங்லேருந்து வர ஷாப் டிராயிங் அவங்க எல்லாமே பார்த்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் கன்சல்டன்ட்டுங்கிறவங்க நம்மளோட டிராயிங்கை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங்க் பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம யாரை ரீச் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் வாங்கணும், இல்லை ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம மூவ் பண்ணணும், ஃபார்வர்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது கிளைண்ட்டுங்கிறவங்க இம்பார்ட்டன்ட். கிளைண்ட்டுங்கிறவங்க யாருன்னா, இப்போ நம்ம படம் எடுக்கிறோம், அதுக்கு நம்ம ஒரு ப்ரொடியூசர் மாதிரி கொடுக்குறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தான் பணம் எல்லாமே கொடுத்து அதுலேருந்து வர பெனிஃபிட்ஸை எடுத்துக்கிறவங்க தான் கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஏரியாவில் எனக்கு இந்த பில்டிங் வேணும், எனக்கு அந்த பில்டிங் வேணும் அப்படின்ட்டு நம்மள்ட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளைண்ட்டுங்கிறவங்க தான் யார் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, கன்சல்டன்ட்டை அப்ரூவ் பண்ணுவாங்க. கன்சல்டன்ட்டுங்கிறவங்க தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது. ஆர்கிடெக்சர்லேருந்து டிராயிங் வந்தால் அவர் தான் அப்ரூவ் பண்ணுவார். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்லேருந்து டிராயிங் போயிட்டு கன்சல்டன்ட்டை தான் அப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் ரீபார் ஷாப் டிராயிங்கும் அவங்கள்ட்ட போயிட்டு தான் அப்ரூவ் ஆகும். இதே மாதிரி பிளானிங் இன்ஜினியரிங் ஒரு பில்டிங் எடுத்தாலே ஈச் அண்ட் எவ்ரி டிராயிங் அந்த கன்சல்டன்ட்டை தான் அப்ரூவ் வாங்கணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சர்ச் ஃபார், இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க சிவில் இன்ஜினியர்லாம், கன்சல்டன்ட் ஜாப் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபியூச்சரில் நிறைய வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சாலே உங்களுக்கு நிறைய இன்கம் அதெல்லாம் நீங்கள் கிடைக்கலாம். ஸோ அதனால் கன்சல்டன்ட் ஜாபுங்கிறது இம்பார்ட்டன்ட். நம்ம கான்ட்ராக்டர்லேருந்து ஒரு டிராயிங் கன்சல்டன்ட்டை போகும், கன்சல்டன்ட்லேருந்து கிளைண்ட்டுக்கு அது ரீச் ஆகி நம்மளுக்கு ஃபைனலாக எல்லா டிராயிங்கும் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எல்லாமே சேர்த்து வச்சு நம்ம கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி பில்டிங் நாங்கள் கட்டியிருக்கோம், ஸோ இது கவர்மெண்ட்டோட ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஃபைல்ஸையாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறது தான் கிளைண்ட்டோட ஒர்க்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருச்சு. நம்ம சப் கான்ட்ராக்ட்டுங்கிறது ஒரு சின்ன ஆஃபீஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ரீபார் டீட்டெயிலிங் எடுத்துக்கிட்டோம்னா, ரீபார் டீட்டெயிலிங் மட்டும் தான் அதில் இருக்கும். அதுங்க பேர் தான் சப் கான்ட்ராக்டர். அந்த சப் கான்ட்ராக்டர் எங்கே போவாங்கன்னா, கான்ட்ராக்டர்கிட்ட போவாங்க. ஸோ கான்ட்ராக்டர்கிட்ட போயினதுக்கப்புறம் அங்கே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஆர்கிடெக்சரல் இன்ஜினியர் எல்லாம் தனித்தனியாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஒன்ஸ் நம்ம டிராயிங் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அது கன்சல்டன்ட்டை போகும். கன்சல்டன்ட்டும் அந்த டிராயிங் ஏ அப்ரூவா பி அப்ரூவான்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த கன்சல்டன்ட் என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த டிராயிங் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிட்டு, ஸோ நீங்கள் சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு
சைட் இன்ஜினியர் சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபைனல் ஹோல் ப்ராசஸ் முடிஞ்சால் தான் நம்மளோட டிராயிங் அப்ரூவ் ஆனிச்சுன்னு அர்த்தம். ஸோ சைட் இன்ஜினியர் என்ன பண்ணிடுவாங்கன்னா மீன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டோட்டல் பில்டிங் வந்து நம்மளோட டிராயிங்கை வச்சு மூவ் ஆகும். இந்த ஃபைனல் ப்ராசஸ் டிராயிங்கும் எங்கே போய் சப்மிட் ஆகும்னா கிளைண்ட்டிட்ட போய் சப்மிட் ஆகும். ஸோ கிளைண்ட் எதுக்காக இந்த ஃபைனல் ப்ராசஸ் வச்சிருக்காங்கன்னா சப்மிட் டு த கவர்மெண்ட். இப்போ ஃபியூச்சரில் ஏதோ ஒரு இதில் மிஸ்டேக் வந்துருச்சு, இல்லை அந்த ப்ராசஸ் பற்றி தெரியணும், இல்லை இந்த பில்டிங் நல்லா இருக்குது, ஸோ இதை நீங்கள் எங்கே வாங்கினீங்க, எந்த கான்ட்ராக்டரை பேஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைண்ட்டை ரீச் ஆகிறதுக்கு இந்த ஃபைல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹோல் ப்ராசஸ் இன் அஸ் எ ரீபார் டீட்டெயிலிங். நான் வந்து இது என்ன நினைக்கிறேன்னா இதே ப்ராசஸ் தான் எல்லா ரீபார் டீட்டெயிலிங். ஃபார் எக்ஸாம்பிள் MEP டிசைனு, ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் நம்ம செக் பண்ணிக்கிட்டோம்னா ஆர்கிடெக்சரல் இன்ஜினியர். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இதுதான் மெயின் கான்செப்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களோட டிராயிங் இந்த இடம்லாம் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு அப்ரூவ் கிடைக்கும். ஸோ இது வந்து ரீபார் டீட்டெயிலிங்கிறது ஸ்மால் ப்ராசஸ் இல்லை, இது ரொம்ப பிக் ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிவைன் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அதை ஸ்மார்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சப் கான்ட்ராக்டர் டிராயிங் மூவ் ஆகும், அடுத்தது கான்ட்ராக்டர்கிட்ட போகும், அங்கே அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கன்சல்டன்ட்டை போகும், கன்சல்டன்ட்டும் ஓகே இதை அப்ரூவ் பண்ணலாங்கும்போது சைட் இன்ஜினியர்ட்ட போகும், சைட் இன்ஜினியர் இது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபுல் ஃபைல்ஸும் எங்கே போய் சப்மிட் ஆகும், கிளைண்ட்டை போய் சப்மிட் ஆகும். ஸோ கிளைண்ட்டை சப்மிட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கவர்மெண்ட்டை அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இஃப் தேர் இஸ் எனி மிஸ்டேக் நம்ம எங்கேயுமே தப்பிக்க முடியாது. அந்த டிராயிங்லேருந்து அவங்க வந்து நம்மளை கவர் பண்ணிடலாம். ஈச் எவ்ரி நேம், அதாவது கிளைண்ட்டோட நேமு, கான்ட்ராக்டோட நேமு, சப் கான்ட்ராக்டோட நேம் எல்லாமே டிராயிங்கில் ப்ரொடியூஸ் ஆயிரும். ஸோ தட் இஸ் ஈஸி ஃபார் தெம் டு ஐடென்டிஃபை யார் இந்த மிஸ்டேக் பண்ணியிருப்பா. ஸோ அவங்கள்ட்ட நம்ம இனிமேல் டிராயிங் வாங்கலாமா வேணாமான்னு அதை வச்சு முடிவு பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரீபார் டீட்டெயிலிங். ஒரு ஷாப் டிராயிங் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி அப்ரூவ் வாங்குறதா இந்த வீடியோ. Hopefully you like this video and future information. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இதில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் எதுவும் மிஸ்டேக் இருக்குது, சப்போஸ் இல்லை உங்களுக்கு எதுவும் இது போக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அண்டில் தேங்க்யூ. Subscribe also.